வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. போஸ்ட் ஆபீஸில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் விதமாக ஒரு வருடத்திற்கு 565 ரூபாயை செலுத்தினால் 10 லட்சம் ரூபாய் வரையிலான பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள் இதற்கு தேவைப்படும் மற்றும் எங்கே சென்று விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்திய அஞ்சல் துறை சமீபத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை இலக்காக கொண்டு ஒரு கூட்டுறவு மற்றும் மலிவு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் அஞ்சல் அலுவலக வருடாந்திர காப்பீட்டு கொள்கை திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதில் நீங்கள் ஆண்டுக்கு 565 ரூபாய் முதலீடு செய்தால் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்களை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை அஞ்சல் துறை செயல்படுத்தி இருக்காங்க. இந்த நிலையில தபால் அலுவலக காப்பீட்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 565 ரூபாய் பிரீமியம் மட்டுமே செலுத்த வேண்டும். இது மிகவும் மலிவு காப்பீட்டு விருப்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சிறிய முதலீட்டிற்கு ஈடாக காப்பீடு செய்யப்பட்ட நபர் 10 லட்சம் வரை காப்பீடு தொகையை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது முதல் 65 வயது உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர்க்கைக்கு மருத்துவ பரிசோதனை தேவையில்லை. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இயற்கை மரணத்துக்கு மட்டுமல்ல, விபத்து மரணம், பார்சியல் டிசபிலிட்டி ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாமினி 10 லட்சம் ரூபாய் வரை கோரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுள் காப்பீட்டை தவிர விபத்து தொடர்பான காயம் ஏற்பட்டால் உள்நோயாளி சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ சேவைகளும் இந்த பாலிசியில் இருக்கிறது. மேலும் பாலிசிதாரர்கள் போனஸ் சலுகைகளை எல்லாம் பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்சங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் ஒட்டுமொத்த மதிப்பையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ் இன்சூரன்ஸ் பாலிசி திட்டத்தில் விண்ணப்பிக்க ஆர்வம் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்திற்கு சென்று கணக்கை திறக்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கு உதவவும் பாலிசியின் விதிமுறைகளை விளக்கவும் தபால் நிலைய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதற்காக என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவை அவசியம். நீங்கள் விண்ணப்ப செயல்முறையை முடித்து பிரீமியத்தை செலுத்திய பிறகு உடனடியாக பாலிசி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, 565 ரூபாய் முதலீட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும்படியான இந்த திட்டமானது எந்த ஒரு வங்கியிலும் கிடையாது. இது ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்ற திட்டம். எனவே பொதுமக்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் அப்படின்னு அஞ்சல் துறை மூலமா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.